வணக்கம். இது தமிழங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானின் போர் நிறுத்த முன்மொழிவுக்கு ட்ரம்பின் பதில். வெளியானது பரபரப்பு தகவல். மனிதாபிமான உதவி வழங்கச் சென்றவரை கடத்திய இஸ்ரேலிய ராணுவம். அமெரிக்க தடைகளை நிராகரித்த சீனா 5 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு பாதுகாப்பு. எரிபொருளின் விலை குறித்து வெளியானது முக்கிய அறிவிப்பு. தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி. அம்பலாங்கொடையில் துப்பாக்கி மற்றும் ஐஸ் போதைப்பொருளுடன் 2 கைது. போர் பதற்றத்துக்கிடையே கோர்முஸ் ஜலசந்தியை இந்திய கப்பல் கடந்தது. இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல். லெபனானில் கடந்த 24 மணி நேரத்தில் 41 பேர் பலி. கட்டுக்கஸ் தோட்டவில் துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவம். சடலமாக மீட்கப்பட்ட ஆசிரியை விசாரணையில் வெளியான பல தகவல்கள். முல்லைத்தீவில் கடற்தொழிலுக்கு சென்ற 2 மீனவர்களை காணவில்லை. ஈரானின் அண்மைய அமைதி திட்டத்துக்கு அமெரிக்காவிடமிருந்து பதில் கிடைத்துள்ளதாக ஈரானின் அரசு சார்பு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் ஊடாக வழங்கப்பட்ட இந்த பதில் தற்போது பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளதாக ஈரானிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு பதிலளித்ததை அமெரிக்கா இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை. சனிக்கிழமையன்று இது குறித்து பேசிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், ஈரான் எங்களுக்கு அனுப்பியுள்ள திட்டத்தை நான் விரைவில் பரிசீலிப்பேன், ஆனால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது என்று கூறினார். ஈரான் முன்வைத்துள்ள 14 அம்ச திட்டத்தில் பின்வரும் கோரிக்கைகள் இடம்பெற்றுள்ளதாக ஈரானிய அரச ஊடகங்கள் தெரிவிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச கடல் பகுதியில் காசாவை நோக்கி சென்ற மனிதாபிமான உதவி கப்பலில் இருந்து இஸ்ரேலிய ராணுவத்தால் கடத்தப்பட்ட ஸ்பெயின் பலஸ்தீன சமூக ஆர்வலரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று ஸ்பெயின் வெளிவிகார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. கடந்த வியாழக்கிழமை பிடிபட்ட அந்த கப்பலில் இருந்து சயிப் அபு கெஷக் என்ற ஆர்வலரை இஸ்ரேலிய ராணுவம் சிறைப்பிடித்துள்ள நிலையில் இஸ்ரேலிய நீதிமன்றம் அவரின் காவலை மேலும் 2 நாட்களுக்கு நீடித்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து AFP செய்தி நிறுவனத்துக்கு ஸ்பெயின் வெளியுறவு அமைச்சகம் அனுப்பிய குறிப்பில், ஸ்பெயின் குடிமகன் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார், அவரை இஸ்ரேல் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளது. ஈரானிடமிருந்து மசக் எண்ணெய் வாங்கியதாக கூறி சீனாவின் 5 முன்னணி தனியார் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது அமெரிக்கா விதித்த தடைகளை சீன அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக தடுத்து நிறுத்தியுள்ளது. அமெரிக்காவின் இந்த ஒருதலைபட்சமான தடைகள் சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என்றும் சீன நிறுவனங்களின் வணிக உரிமைகளை பாதிப்பதாகவும் சீனாவின் வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க நிதித்துறை கடந்த ஏப்ரல் 24 வெளியிட்ட அறிக்கையில், ஹங்லி நிறுவனம் ஈரானின் மசக் எண்ணெயை வாங்குவதன் மூலம் அந்த நாட்டு ராணுவத்துக்கு பல மில்லியன் டாலர் வருவாயை ஈட்டித் தருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. சர்வதேச சந்தையில் எரிபொருளின் விலை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அதன்படி WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $101 பதிவாகியுள்ளது. பிரெஞ்சு ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $108.2 பதிவாகியுள்ளது. எனினும் சர்வதேச சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை $2.8 அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. நாட்டில் எரிபொருளின் விலை மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சர்வதேச சந்தையில் இன்று தங்கத்தின் விலை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அதன்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை $4,615.3 பதிவாகியுள்ளது. அத்துடன் 1 அவுன்ஸ் வெள்ளியின் விலை $75.82 பதிவாகியுள்ளது. அம்பலாங்கொட பலப்பிட்டிய பிரதேசத்தில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு பிஸ்டல் வகை துப்பாக்கி, ஒரு ரவை, 16 தோட்டாக்கள் மற்றும் 11 கிராம் 500 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அஹிங்கல்ல போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் குழுவால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே இந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் பலப்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 31 வயதுடையவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த துப்பாக்கி சில நாட்களுக்கு முன்னர் வேறொரு நபரால் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளதுடன் அந்த சந்தேக நபரும் நேற்று முன்தினம் இரவு அம்பலாங்கொடை வாதுவ பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த சந்தேக நபர் பலப்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 22 வயதுடையவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு போரில் ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. இதனால் அங்கு கப்பல் போக்குவரத்து முடங்கியிருந்தது. இருந்தபோதிலும் இந்தியாவை நோக்கி புறப்பட்ட கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி அளித்தது. இதனால் கச்சா எண்ணெயை கொண்டு செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பல கப்பல்கள் அங்கே தேங்கி நிற்கும் நிலையில் இந்திய கப்பல் சென்றுள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரான் துறைமுகங்களை முடக்கும் வகையில் கோர்முஸ் ஜலசந்தியில் கடந்த ஏப்ரல் 13 முதல் அமெரிக்க கடற்படை முற்றுகை நடவடிக்கையினை மேற்கொண்டிருக்கிறது. இதற்கு பதிலடியாக ஈரான் அந்த ஜலசந்தியில் தன்னுடைய கட்டுப்பாட்டை அதிகரித்துள்ளது. இதில் 2 இந்திய கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது.
இந்நிலையில் ஹோர்முஸ் ஜலசந்தியில் நிலவும் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்தியாவை நோக்கி புறப்பட்ட கப்பல் ஒன்று பாதுகாப்பாக ஹோர்முஸ் ஜலசந்தியை கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் இணைந்து ஈரானை தாக்கி வருகின்றன. இந்த போரில் ஈரானுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா அமைப்பு லெபனானில் இருந்து செயல்பட்டு வருகிறது. இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடுத்து வருகிறது. பதிலடியாக லெபனானை இஸ்ரேல் தாக்கியது. இதில் லெபனான் நாட்டில் பொதுமக்கள் பலர் பலியாகினர். இதனால் உடனடியாக போர் நிறுத்த உடன்பாடு ஏற்படுத்த முடிவு செய்து இஸ்ரேலிடம் லெபனான் கோரி வந்தது. அதில் பலன் ஏற்பட்டது. லெபனான் ஜனாதிபதி ஜோசப் ஆவன் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகிய இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தி பெரிய அளவில் தீர்வு ஏற்படுவதற்கான நடவடிக்கையாக தற்காலிக ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்தினர். இதனை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உறுதிப்படுத்தினார். அதன்படி லெபனான் மற்றும் இஸ்ரேலிடையே 10 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்த உடன்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஏப்ரல் 17ஆம் தேதி வரை போர் நிறுத்த உடன்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் அது பின்னர் மே மாதம் தொடக்க வாரத்தில் குறிப்பாக நீடிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதன்படி இஸ்ரேல் தாக்குதல் நேற்று நடத்திய வான்வெளி தாக்குதலில் லெபனான் நாட்டில் 10 பேர் கொல்லப்பட்டனர். கடந்த 24 மணி நேரத்தில் 41 பேர் பலியாகியுள்ளனர். இதனால் கடந்த மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் 2659 பேர் உயிரிழந்தும் 8183 பேர் காயமடைந்தும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்டகஸ் தோட்ட குசாகொட பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றது. இன்று அதிகாலை 2:30 மணிக்கு இந்த சம்பவம் இடம்பெற்றதோடு இதில் ஒருவர் காயமடைந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நபர் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் ஹந்தானி பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய நபர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சடலமாக மீட்கப்பட்ட ஆசிரியை விசாரணையில் வெளியான பல தகவல்கள். தென்னிலங்கையில் ஆத்திரத்தில் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்படும் ஆசிரியையின் சடலம் ஒரு நாள் கழித்து களுத்துறை தெற்கு கடற்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் பண்டாரகம வீரியகொடையைச் சேர்ந்த ஆசிரியையாக பணிபுரியும் 42 வயதான நதிஷானி தரங்கிக அமரநாயக் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். ஒரு பிள்ளையின் தாயான அவரின் கணவரும் ஒரு பாடசாலையின் நடன ஆசிரியராக பணிபுரிந்து வருவதாக தெரிய வந்துள்ளது. கடந்த 29ஆம் தேதியன்று உயிரிழந்த ஆசிரியை தான் முன்பு கற்பித்த ஒரு பாடசாலையில் தன்னுடைய தோழிக்காக திருமண நிகழ்வு ஏற்பாடு செய்தார். அந்த விழாவில் அவர் கலந்து கொண்ட போதிலும் அவரின் பணி காரணமாக அவரின் கணவனால் கலந்து கொள்ள முடியவில்லை. இதன் காரணமாக இருவருக்கும் இடையில் சில மனக்கசப்புகள் ஏற்பட்டதாகவும் இதற்கிடையில் 30ஆம் தேதி உயிரிழந்த ஆசிரியரின் கணவர் அவரின் பாடசாலை சம்பந்தமாக கொழும்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று உயிரிழந்த ஆசிரியை பலமுறை அவரிடம் கூறியிருந்தார். அன்று தன் கணவருக்கு பலமுறை தொலைபேசியில் பேசியிருந்த அந்த ஆசிரியை வீட்டை விட்டு கோபமாகவும் வெளியேறியுள்ளார். அவரை கண்டவரின் மகனும் தாயும் போக வேண்டாம் என்று கூறி அவரை பின்தொடர்ந்தனர். ஆனால் தன் தாய் சென்ற வேகத்தில் பாட்டியுடன் அவரால் செல்ல முடியவில்லை. மேலும் தாய் முச்சக்கர வண்டியில் சென்றதாக மகன் தெரிவித்தார். இந்நிலையில் வீட்டுக்கு வந்த கணவன் தன் மனைவியின் தொடர்ச்சியான தொலைபேசி அழைப்பு மூலம் அவர் வீட்டை விட்டு வெளியேறி சிறிது தூரம் நடந்து சென்று ஒரு முச்சக்கர வண்டியில் ஏறிச் சென்றதையும் அறிந்து கொண்டார். அவர் அன்று நள்ளிரவு 12:40 மணியளவில் மொரகுகேனகில் முறைப்பாடு செய்தார். இந்நிலையில் 1ஆம் தேதி களுத்துறை தெற்கு கடற்கரையில் பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டது. கணவரும் தாயாரும் அழைக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் உயிரிழந்தவர் காணாமல் போயிருந்த பெண் என்றும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. முல்லைத்தீவில் கடற்றொழிலுக்கு சென்ற 2 மீனவர்களை காணவில்லை. முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியிலிருந்து கடற்றொழிலுக்கு சென்ற 2 மீனவர்கள் காணாமல் போயுள்ளனர். நேற்று முன்தினம் காலை 10 மணிக்கு கள்ளப்பாடு கடற்கரையிலிருந்து படகொன்றில் கடற்தொழிலுக்காக குறித்த 2 மீனவர்களும் சென்றுள்ளனர். எனினும் நேற்று வரை அவர்கள் கரைக்கு திரும்பவில்லை என்று காணாமல் போன மீனவர்களின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் உடனடியாக கடற்படையினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அதே நேரம் பிரதேச மீனவர்கள் இணைந்து படகுகளில் சென்று குறித்த கடற்பகுதியில் நேற்றைய தினம் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். எவ்வாறாயினும் அந்த தேடுதல் முயற்சி தோல்வி அடைந்துள்ளதன் காரணமாக இன்றும் தேடுதல் பணிகளில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மதிலில் மோதிய உந்துருளி பல்கலைக்கழக மாணவர் உட்பட 2 உயிரிழப்பு. அத்துருக்கிரிய கொட்டாவ வீதியில் உள்ள பழைய சந்தி பகுதியில் அதிவேகமாக சென்ற உந்துருளி கட்டுப்பாட்டை இழந்து மதிலில் மோதிய விபத்தில் சைக்கிளை ஓட்டிச் சென்றவரும் அவரின் பின்னால் அமர்ந்திருந்தவரும் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்கள் மாலவி பகுதியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் கணனி அறிவியல் பட்டம் பயிலும் 20 வயதுடைய மாணவர் மற்றும் கோமாகம பகுதியில் உள்ள வாகன திருத்தகத்தில் பணிபுரிந்து வரும் இளைஞர் ஆவர்.
அதிகாலை பொழுது 2 மணியளவில் அத்திருக்கிறையை நோக்கி பிற உந்துருளி குழுவோடு சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் படுகாயமுற்ற இருவரும் கோமாகம் ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது ஏற்கனவே அவர்கள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிர வைக்கும் வாக்கு எண்ணிக்கை முன்னிலை வகிக்கும் தமிழக வெற்றி கழகம். வேட்பாளர்களை பாதுகாக்க விஜய் அவசர ஏற்பாடுகள். தமிழகத்தில் 234 சட்டசபை தொகுதிகளிலும் கடந்த 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ணும் நடவடிக்கைகள் இன்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தொடர்ச்சியாக வாக்கெண்ணும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கமைய தமிழ்நாட்டில் அடுத்து ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பதை முடிவு செய்யும் சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாக உள்ளன. இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கையில் தொடர்ந்து நடைபெறும் நிலையில் 10 மணி நிலவரப்படி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 103 இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது. இதையடுத்து சென்னையில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சில தொகுதிகளில் வெற்றி பெறும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்களை குதிரை பேரத்தின் அடிப்படையில் இழுக்க திமுக அதிமுக முயற்சி செய்யலாம் என்று விஜய்க்கு தகவல் கிடைக்கப்பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர்களை பாதுகாப்பதற்கான முயற்சிகள் பலமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இன்றைய நாளில் இன்னும் சில நிமிடங்களில் அதனுடைய முடிவு அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை பாதுகாப்புடன் வைக்க பூஞ்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் 100 பேர் தங்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 1.9 கோடி வாக்குகளை பெற்றுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் 2026இல் 2ஆம் இடத்தில் 71.97 லட்சம் வாக்குகளுடன் திமுக 2ஆம் இடத்தில் உள்ளது. 2021ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக 2.9 கோடி வாக்குகளை பெற்றுள்ளது. அதிமுக கூட்டணி ஒட்டுமொத்தமாக 1.83 கோடி வாக்குகளை பெற்றிருந்தது. வரலாற்றில் முக்கிய நிகழ்வாக புதிய கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் இதுவரை 1.9 கோடி வாக்குகளை பெற்று முன்னிலையில் உள்ளது. திமுக கூட்டணி மற்றும் அதிமுக கூட்டணிகளின் ஒட்டுமொத்த வாக்கு வங்கியில் சரிபாதியை தற்போது தமிழக வெற்றிக் கழகம் பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது.